நாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறது T20 2024 உலகக்கோப்பை தாங்க. இதில் இந்தியா வெற்றி பெற்றது. என்னுடைய வாழ்த்துக்களை இந்தியாவுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். இந்திய அணிக்கு கங்க்ராச்சுலேஷன். 17 ஆண்டுகள் கழித்து இந்த ஒரு வெற்றியை நம்மளுக்கு கொடுத்தது ரொம்ப சந்தோஷம். அதோடு மட்டுமல்லாமல் 100 கோடி ரசிகர்களின் மனதை இந்திய அணி வென்று விட்டார்கள் அப்படிங்கிறது உண்மை. பல தலைவர்கள் வாழ்த்துக்களை தெரிவித்த வண்ணமே இருக்காங்க. ஒவ்வொரு ரசிகனும் ஒவ்வொரு முறையில் தன்னுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கான். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும், பல பேர் பட்டாசு வெடித்து கொண்டாடி கொண்டே இருக்கிறார்கள். முழு வீடியோயும் இதில் பாருங்கள். முதல்ல டாஸ் விடுறாங்க. டாஸ் விட்டு வின் பண்ணுறாரு ரோஹித் சர்மா. பேட்டிங்கில் இறங்குறாரு. ரோஹித் சர்மா மற்றும் ரிஷப் பண்ட் 2 பேரும் இறங்குறாங்க. ரோஹித் சர்மா 9 ரன்களில் ஆட்டம் எடுக்கிறார். ரிஷப் பண்ட் டக் அவுட் ஆகிறாரு. அதுக்கப்புறமா சூரியகுமார் யாதவ் வராரு. அவரும் 3 ரன்களில் அவுட் ஆக எல்லா மக்களும் ஏக்கத்தில் ஏங்க என்னடா இப்படி சொதப்பி விட்டுக்கிட்டே இருக்கிறீங்களேன்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது தான் நம்மளுடைய ஹீரோ வராரு, விராட் கோலி. அவரோட சேர்ந்து அக்ஷர் பட்டேல் வராரு. அக்ஷர் பட்டேல் அடி வெளுத்து எடுக்கிறாருங்க. தும்சம் பண்ணிக்கிட்டே இருக்காரு. 47 ரன்களை எடுக்கிறாரு. அதோடு பொறுமை காத்துக்கிட்டே இருந்தால் நம்மளுடைய விராட் கோலி அடித்து தும்சம் பண்ண ஆரம்பிக்கிறாரு. சவுத் ஆப்பிரிக்கா பவுலர்ஸ்லாம் மிரண்டு போகிறாங்க. ஒரு 76 ரன் எடுக்கிறாருங்க. அதில் 6 பவுண்ட்ரி 2 சிக்ஸர்கள் உட்பட. அதுக்கப்புறம் ஹார்திக் பாண்டியா வர. ஹார்திக் பாண்டியா 5 ரன்களை எடுக்கிறாரு. அப்போ நம்மளுடைய இந்திய அணி சவுத் ஆப்பிரிக்காவுக்கு 176 ரன்களை இலக்காக வைக்கிறார்கள். இதை நோக்கியே 176 ரன்கள் அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய சவுத் ஆப்பிரிக்கா அணி இறங்குறாங்க. ஹென்ட்ரிக்ஸ் மற்றும் மார்கரம் ஜோடி தலா 4 ரன்களை எடுத்து அவுட் ஆகுறாங்க. நம்ம ரசிகர்களுக்கெல்லாம் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது, குதிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் தான் குயின்டன் டிகாக் அப்புறம் ஸ்டெப்ஸ் ஜோடி இறங்குறாங்க. அவங்க அதுக்காக பதிலடி கொடுத்துக்கிட்டே தன்னுடைய நேர்த்தியான ஆட்டத்தை வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கிறாங்க. அந்த டைமில் தான் ஒருத்தர் விக்கெட் ஆகிறாரு 31 ரனில். அதுக்கப்புறம் இன்னொருத்தர் விக்கெட் ஆகிறாரு 39 ரன்களை. ஸோ ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம்னா, அப்புறம் ஹென்ரிகா மற்றும் டேவிட் மில்லர் இந்திய பந்து வீச்சை துவம்சம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இங்கே தான் டேர்னிங் பாயிண்ட்டாக ஒரு விஷயம் அமைஞ்சிக்கிட்டே இருக்குது. அவங்க அடிக்க நம்மளால் சோர்ந்து போகவே இல்லை. நம்ம பவுலர்ஸு ரொம்ப திறம்பட தன்னுடைய பவுலிங்கை நேர்த்தியாக வீசிக்கிட்டே இருக்காங்க. அதுவும் 17, 18, 19, 20 இந்த ஓவர்களை அவங்க வீசுகிறப்போ ரொம்ப திறம்பட இருந்துச்சு. அதுவும் ஹார்திக் பாண்டியா 17வது ஓவர் வீசும்போது 4 ரன்களை கொடுத்தாரு. பூம்ரா 2 ரன்களை 18வது ஓவரில் கொடுத்தாரு. 19வது ஓவரில் ஆர்ஸ்தீப் சிங் 4 ரன்களை கொடுத்தாரு. அப்போ 20வது ஓவரில் 16 ரன் இலக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் வந்துக்கிட்டு இருந்துச்சு. அப்போ தான் முதல் பாலை தன்னோட கண்ணீரோடு சேர்த்து கான்ஃபிடென்ட்டோடு போடுறாரு. தூக்கி அடிக்கிறார் டேவிட் மில்லர். அது கேட்சாக மாறுது. அதுவும் ட்ரை கேட்ச்சு, செம்ம சூப்பரான கேட்சிங்க. அதுவும் சூரியகுமார் யாதவ் பிடிச்சாரு. அங்கே தான் டேர்னிங் பாயிண்ட்டே நம்மளுக்கு அமைஞ்சிச்சு. எல்லாரும் மிதந்துட்டாங்க மகிழ்ச்சியில். அதுக்கப்புறம் என்ன, வெற்றி நம்மளுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிட்டாங்க. எல்லாருக்கும் வாழ்த்துக்கள்.